வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு நம்முடைய குழந்தை தெய்வமான பாலா திரிபுர சுந்தரியை பற்றி. ஏற்கனவே ஒரு குறைவான வீடியோ தான், ஒரு 2-3 வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த குழந்தை தெய்வமான ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரியை பற்றி. மிக வலிமையான, மிக சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் இந்த பாலா அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, இப்போ இவங்களை ஒரு பெரிய ஒரு கோயில்லையோ ஒரு பெரிய இடத்துலையோ ஒரு பூஜை புனஸ்காரம் மந்திரங்கள் ஆராத்தி அதுக்குண்டான பெரிய பெரிய பூஜா முறைகள்லாம் இவங்களுக்கு இல்லை. பெருசாக ஒன்றும் இவங்க எடுத்துக்கிறது இல்லை. பெரிய லெவலுக்கு யாரும் இதை பண்ணுறது இல்லைன்னு கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இது ஒரு குழந்தை தெய்வம். ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு வீட்டில் ஒரு நம்ம குழந்தை எப்படி நம்ம கூட சுற்றி விளையாண்டுக்கிட்டு வருமோ, ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்குமோ, ட்ரெஸ்ஸை மாற்றுறது, அடிக்கடி ஒரு நகை மேலே ஆசைப்படுறது, ஒரு விளையாட்டு பொருள் மேலே ஆசைப்படுறது, இப்படி ஒரு சின்ன குழந்தைத்தனமாகவே இந்த தெய்வம் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு பின்னாடி. அதனால் இதை பெருசாக யாரும் எடுத்துக்கல அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒரு வேண்டுதலை வைக்கிறோம், மிகப்பெரிய அது வேண்டுதலையாக இருக்குது. அதுக்கு எல்லாம் மற்ற அவதாரங்களான எல்லா சாமிக்கும் கெடா வெட்டுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, ஒரு பெரிய பெரிய ஒரு பரிகாரங்கள் யாகங்கள் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் இந்த தெய்வத்துக்கு, இந்த குழந்தைக்கு இது எதுவுமே தேவைப்படல. வெறும் ஸ்வீட்டும் சாக்லேட்டும், ஒரு அலங்காரம், நல்ல ட்ரெஸ்ஸு. ஒரு சின்ன குழந்தை எப்படி நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து நம்மளுக்கு ஆசைப்படுமோ, அதுபோல் இதுக்கு ட்ரெஸ்ஸை போட்டு அப்படின்னா சிரிக்கும். நீங்கள் அந்த பிரதிஷ்டை பண்ண ஒரு இடத்த உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா அதனுடைய முக பாவனையை வச்சு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடிய அந்த தெய்வத்துடைய உருவத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு முகபாவத்தை நம்ம பார்க்கலாம். ஆத்மார்த்தமாக அந்த இடத்துக்கு நின்று நம்ம பார்க்கும்போது அந்த முகபாவனையில் அது கோபமாக இருக்கா இல்லை சிரிக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கட்டாயம் அதில் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலங்களில் என்ன அதுக்கு பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படிங்கிறத ஒன்று நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு உண்டான பிரச்சனைக்கு ஏதோ ஒரு வகையில் அது வழி காமிக்குது அப்படின்னே சொல்லலாம். எங்கிருந்தோ அது எவ்வளோ பெரிய பிரச்சனையானாலும் பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த பாலாவுடைய வழிபாடை நம்ம எடுத்துக்கிறப்போ, அப்போது எந்த மூலையில் இருந்தாவது எந்த இடத்துக்கு இருந்தாவது ஒரு சாதாரண அதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் முழுகியிருப்போம், ஓவர் டென்ஷனாக இருக்கும். அந்த சமயம் பார்த்து ஏதோ ஒரு வகையில் ஒருத்தர் உதவி பண்ணுவாங்க, இல்லை அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை கொண்டுகிட்டு வருவாங்க, ஒரு தீர்வை அவங்க எடுத்துக்கிட்டு வருவாங்க. அப்புறமா பார்த்தா தான் தெரியும், சரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் நம்ம மீண்டு வந்துட்டோம் அப்படின்னு. அந்த சமயத்தில் நான் உள்ளே போய் பார்த்துருக்கேன். அந்த அம்மா உட்காந்துருக்கிற இடத்துல போய் முகத்தை பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிரிப்பு இருக்கும், அந்த குழந்தைத்தனமான ஒரு சிரிப்பு இருக்கும். இவ்வளோ தாண்டா அவன் பிரச்சனை, இதுக்கு போய் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை அந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஏற்படுத்துறது இந்த பாலா. மற்றபடி இதுக்கு நான் தேங்காயோ இல்லை ஒரு பெரிய சூடமோ எதுவும் காமிக்கிறது இல்லை. காரணம், குழந்தை அப்படிங்கிறதுனால எனக்கா தோணுன சமாச்சாரம் பயந்துக்கும், ஒரு விதமான வைப்ரேஷன் ஏற்படும். தேங்காய் உடைக்கும் போது சத்தம்,
அந்த கத்தியில் வெட்டுறது, இதெல்லாம் இந்த குழந்தைக்கு பிடிக்காதோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு எண்ணம் தோணி, இங்கே தேங்காய் உடைக்கிறதுல சூடம், ரொம்ப நெருப்பு, அதாவது கொஞ்சம் ஹீட் ஓவராக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதுவும் நான் எடுத்துக்கிறது இல்லை. தீபத்தோட ஆராதனையோடு சரி, பழம், ஸ்வீட்டு, குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய ஸ்வீட் ஐட்டம், இனிப்பு ஐட்டம், இது எல்லாமே இவங்களுக்கு படையலாக வைக்கிறோம். வந்துட்டு வச்சுட்டு மற்றவங்களுக்கு அதையே நம்ம தானமாக கொடுக்குறோம். சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறது இன்னும் மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லி இதை பண்ணும்போது சரி, இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இப்போது ஒரு ஸ்வீட் வச்சு நம்ம எடுத்து படைச்சு படையல் பண்ண தீபாராதனை காமிச்சு முடிச்சுட்டு அதை ஒரு குழந்தைகள் வந்து வாங்கிட்டு போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே திரும்பி இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு சிரிப்பு தெரியும், ஒரு ஒரு விதமான ஒரு சந்தோஷம். அந்த ஸ்வீட்டை சாப்பிட்ட மாதிரி ஒரு மனோநிலை இருக்கும் இல்லையா அந்த முகத்தில், அது தெளிவாக அந்த குழந்தையில முகத்தில் நல்லாவே தெரியும், பார்க்கலாம். இப்போது இந்த சரி, இந்த உருவ வழிபாடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது நம்மளுக்கு தேவையா? மானசீகமான வழிபாடு ஏன் எடுத்துக்கக்கூடாது? இந்த பாலா அப்படின்னு சொல்கிறது, இதனோட வரலாறு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு மனசு சம்பந்தப்பட்ட, அதாவது லலிதாம்பிகையுடைய மனதிலிருந்து உருவான ஒரு தெய்வம் சொல்லுவாங்க. இது எதுக்கு நம்ம மனதால் வழிபடாமல் இந்த மாதிரி உருவத்தை வச்சுக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு 55 வயசாச்சு. இது வரைக்கும் அந்த பல தியானங்களை நம்ம வேதாத்திரி மகரிஷி கற்றுக் கொடுத்துருக்கிறார். அதுக்கப்புறம்தான் மனம் அப்படின்னா எங்களுக்கு என்னன்னே தெரியும். அப்போது தெரியாதவங்க எப்படி வழிபாடு பண்ண முடியும்? ஒரு பிடிமானம் வேணும் இல்லையா? எதை வச்சு அவங்க பிடிச்சி முன்னேறுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த அந்த குழந்தை உருவமான ஒரு உருவத்தை நம்ம வைக்கிறது ஒரு பலம். அதில் அந்த உயிர் வந்து அமர்ந்துக்கும். அந்த குழந்தை தெய்வமான அந்த பேராற்றல், இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சின்னஞ்சிறு துளி வந்து அந்த இதில் நமக்கு அமரும். நம்ம தினம் நம்மளுக்கு அது வழிபாடு செய்ய 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 அது வந்து அதனுடைய ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பண்ணிக்கிட்டே போகும். கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக நம்ம எந்த இடத்துக்கு வச்சுருக்கோமோ, எந்த இடத்துக்கு பிரதிஷ்டை பண்ணோமோ அந்த இடத்துக்கு இருந்து அந்த உருவத்தை விட்டு வெளிப்பட்டு அந்த ஊர், அந்த ஏரியா, அந்த உலகம், இந்த உலக மக்கள் பூராவுக்கும் அந்த பிரபஞ்சத்தோட சக்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். அப்படிங்கிறதுனால இந்த உருவம் வழிபாடு, சிலை வழிபாடு அப்படிங்கிறது கட்டாயம் ஒன்று தேவை. சரி, இப்போது ஒரு உருவத்தை, ஒரு சிலை, இந்த அம்பாள் சிலையை எடுத்துக்குவோம். பாலாவுடைய சிலை வைக்கிறோம், ஒரு அபிஷேகம் பண்ணுறோம். ஆப்போசிட்டில் உட்காந்துக்கிட்டு அபிஷேகம் பண்ணுறவங்க பார்க்குறாங்க. இந்த சமயத்தில் அபிஷேகம் பண்ணும்போது என்னாகும்? தலைப்பகுதியிலிருந்து அந்த அபிஷேக பொருளான திருமஞ்சனம், தேன், பாலாக இருக்கலாம், தயிராக இருக்கலாம், இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்மளுக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா? அப்போது தலைப்பகுதியிலிருந்து பாதங்கால் வரைக்கும் அந்த தேன் ஊற்றுறோம்னு வச்சுக்கோங்க, மேலிருந்து கீழே அப்படியே மெதுவாக வடிஞ்சு வரும் கீழே. அப்போ என்ன ஆகும்? ஆப்போசிட்டில் பார்க்குறவங்களுக்கு அந்த கண் பகுதி தலைப்பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு வழியாக கீழே இறங்கி பாதங்கால் வரைக்கும் வர்றதை நம்ம பார்ப்போம். இதில் முக்கியமான ஒரு சமாச்சாரம் அடங்கியிருக்கு. உச்சந்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் துரியம், சகஸ்கரம்னு சொல்லுவாங்க, நுழைவாயில். ஒரு ஆணுடைய பிரபஞ்ச சக்தி உள்ள நுழையக்கூடிய ஒரு நுழைவாயில் உச்சி. இந்த இடத்த நம்ம குழந்தைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்கா மிருதுவாக இருக்கும். சின்ன குழந்தையாக இருக்கும்போது பழைய காலத்தில் நம்ம தாத்தா பாட்டிலாம் அந்த இடத்துக்கு விளக்கெண்ணெய் வைப்பாங்க. சூடாகும் இந்த இடம் அப்படிங்கிறதுனால கூலிங்காகவே இருக்கணும், ஒரு மிருதுவாக இருக்கும், அது துடிக்கிறது நல்லா தெரியும். டக்கு 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 அந்த இடம் தொட்டு பார்த்தா லைட்டாக வெதுன்னு இருக்கும். அந்த இடத்துக்கு விளக்கெண்ணெய் வைப்பாங்க கூலிங்காக இருக்க வேண்டி. அப்படி இந்த உச்சந்தலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல மேலிருந்து நம்ம தேனை ஊற்றுறோம், கீழே அப்படியே முழுசாக வருது. அப்போது தலைப்பகுதி சூடாகும் போது அது என்ன ஆகும்? ஏன் சூடாகுது அப்படின்னா ஓவர் டென்ஷனில், ஹை ப்ரெஷர், தலை பாரமாக இருக்குது, வலிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது இன்னைக்கு இந்த கலியுகத்தில் அனைத்து மக்களையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய், ஒரு மிகப்பெரிய வலி. எப்படி தீரும் அப்படின்னு சொல்லி அவங்களாதான் அதை குறைச்சிக்க முடியும்.
மெடிசனோ மாத்திரையோ குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மின்னு தான் சொல்ல முடியும். தற்காலிகமான குறைவு தான் அந்த மாத்திரை, இன்ஜெக்ஷன். அப்போது இதில் இந்த வகையில் குறைக்கலாம்னு சொல்லி முன்னோர்கள், நம்மளுடைய சித்தர்கள், சித்த மகான்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போன ஒரு மிகப்பெரிய வரம் இது. ஒரு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுங்க. என்ன அபிஷேகம்? என்ன வேணாலும் அபிஷேகம் பண்ணலாம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ஒரு காரியம் நிறைவேறதுக்கு உண்டானதை ஏற்பாடு பண்ணி வச்சாங்க. அதில் சிம்பிளாக இதை மட்டும் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துப்போம். தேன் மேலேருந்து ஊற்றுறோம். உச்சந்தலையிலிருந்து நம்ம உச்சந்தலையிலிருந்து ஊற்றும் போது என்னன்னும் நம்ம அப்படியே கண் பகுதி கீழே வரும். அப்போது இது ஒரு விஞ்ஞானம் அப்படியா. அப்போது நம்ம உடம்புலேருந்து உச்சந்தலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷரு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 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 பாதங்கால் வழியாக கீழே பூமிக்கு போகும். ஒன்று. இது தவம் தியானம் கற்றுக்காத பழகாத ஒருத்தர் பழகினவங்களுக்கு என்னாகும், அப்படியே கீழே உள்ள முதுகுத்தண்டு வழியாக பின்னாடி கீழே இறங்கி சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி மூலாதாரத்தில் அந்த சக்தி ஐக்கியமாகும். அப்போது மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு இந்த சக்தி ஐக்கியமாயிட்டு அப்படின்னா அமைதி, சாந்தி கிடைக்கும். ப்ரெஷர் இருக்காது, ஓவர் டென்ஷன் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி அடையும். இதை 2-3 பொருளால் அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா, ஒவ்வொரு பொருளாக ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது திரும்ப உச்சந்தலையிலிருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி ஒரு செயலை நம்ம பார்க்கும்போது உடம்புல இருக்கிற ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு குறையிறக்க ஆரம்பிக்கும். அந்த தெய்வத்தை பார்க்குறோம். தெய்வம் நம்மளுடைய எப்படி நம்ம உருவம் மாட்டம் தானே அதை ரெடி பண்ணியிருக்கோம். தெய்வம் அரூபமானது, அதுக்கு உருவம் கிடையாது. நம்ம என்ன உருவமாக நினைக்கிறோமோ அதுக்குள்ளே அதை ஐக்கியமாக வைக்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை ஒரு புள்ளி வடிவில் கொண்டுட்டு ஒரு உருவத்தில் நம்ம ஐக்கியமாகி வச்சு அதை வழிபாடு பண்ணும்போது அது அந்த இடத்துக்கு நின்று வேலை செய்யும் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வாக்கு. அப்படி அந்த ஐக்கியமான உடம்புக்குள்ள ஐக்கியமான உடம்பு நம்மளுடைய உடம்பு மாதிரியே, மனுஷன் உடம்பு மாதிரியே நம்ம தான் அதை வடிச்சிருக்கோம். அப்போது அதுக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரியும் நம்மளுக்குள்ள அது இருக்கிற மாதிரியும் ஒரு பிரம்ம தோணும் அந்த இடத்துக்கு. அந்த சமயத்தில் நம்ம தலையில் அந்த தேன் ஊற்றுற மாதிரியே இருக்கும். அந்த வைப்ரேஷன், அந்த தேன் அந்த அம்பாளுடைய தலையில் தேனை ஊற்றும் போதும் எந்த ஒரு சிலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் சரி, சிலையுடைய தெய்வமாக இருந்தாலும் சரி, அதோட தலையை ஊற்றும்போது நம்ம தலையில் ஒரு வைப்ரேஷன் தோணும். அப்படியே மெதுவாக உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக மேலேருந்து கீழே இறங்குற மாதிரி ஒரு பாவனை செஞ்சுக்கிட்டால் போதும். இல்லை அதுவாகவே தோணும் பல முறை பார்க்கும்போது. அப்படி கீழே இறங்கி மூலாதாரத்தில் இறங்கி நின்றுச்சுன்னா, இல்லை அந்த எனர்ஜி அப்படியே கீழே கால் கட்ட விரல் மூலிமா கீழே வந்துருச்சுன்னா, பூமிக்கு கிடைச்சிருச்சுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற ப்ரெஷர், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகத்தன்மையான ஒரு ஓவர் டென்ஷன், இது எல்லாமே நம்மளுக்கு குறைஞ்சு நாம் அமைதியாயிடுவோம். அப்படிங்கிறதுனால தான் இந்த அபிஷேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை சித்தர்கள் நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அப்படி எந்த ஒரு பொருளை நாம் நினைக்கிறோமோ அதுவாகவே மாறி போகிறோம் அப்படிங்கிறது தான் விதி. அதே போல் நம்ம என்ன காரியங்கள் ஆகணுமோ அதையே சிறுக ஒவ்வொரு படியாக ஒரு பெரிய, இன்றைக்கி எனக்கு 50 லட்ச ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறவங்க ஆசைப்பட்டு அந்த ஆசை நிறைவேறுமா? ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அப்போது இன்றைக்கி உனக்கு என்ன தேவையோ அது ஏற்கனவே முடிவு பண்ண ஒன்று. நீ அதிகமாகவோ இல்லை அதை விட குறைவாகவோ எடுக்கிறதுக்கோ வாங்கிறதுக்கோ வாய்ப்பு இல்லை, வராது. அப்படி நம்மளுக்கு என்ன தேவை ஏற்கனவே முடிவு பண்ண ஒன்றை நாம் கூட்டும்போது தான் நம்மளுடைய மனசு படபடக்கும். தேவையில்லை, அது ஏமாந்து போகும்போது ஒரு விதமான பதட்டத்துக்கு நம்ம ஆளாகுவோம். நடக்கலையே அப்படிங்கிற கோபம் நம்மளுக்குள்ள தலைக்கு வரைக்கும் ஏறும். அந்த குறையும். அப்போது கம்மியாக நம்மளுக்கு இருந்துன்னு வச்சுக்குவேன், நம்மளுக்கு இன்றைக்கி இவ்வளோதான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல், ஒரு விதி இருக்கும் இல்லையா. அதை விட கீழே போகும்போது நாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட், நம்ம நினச்ச அளவுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு.
அதிகமாக ஆசைப்படும் போது மட்டும்தான் அந்த ஓவர் டென்ஷன் நம்மளுக்கு தலைப்பகுதிக்கு மேலே ஏறுது. ஏன் நடக்கலை, அது நாம் நினச்ச அளவுக்கு கொண்டுட்டு வர முடியும். அது எப்படி ஏற்படுது? பிறல் மனம் தூண்டுதல் அப்படின்னு சொல்லுவார் மகரிஷி. மற்றவங்களை பார்த்து, அடுத்தவங்களை பார்த்து ஏற்படுத்தப்பட்ட இந்த ப்ரெஷர் நம்மளுக்கு தேவையில்லாத டென்ஷனை கொடுத்து இன்னைக்கு காலகட்டங்களில் அதுவே எல்லாம் பரவி தீர்க்க முடியாத ஒரு வியாதியை உடம்புல அதுவாகவே உண்டு பண்ணிடுது. அதுக்கு மருந்து மாத்திரை நம்ம காலத்துக்கும் எடுத்துகிட்டு இருக்க வேண்டியதாக நம்மளுக்கு இருக்குது. சரி, இப்போ எதுக்கு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, ஒரு வழிபாடு செய்யும்போது ஆத்மார்த்தமாக செஞ்சோம் அப்படின்னாக்கா, மனம் பூரா அதில் பரவி நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா, இது தியானம் வச்சுக்கலாம், தவன் வச்சுக்கலாம், மனசை ஒருநிலைப்படுத்துன்னு வச்சுக்கலாம், எந்த வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு அபிஷேகத்தை நம்ம பார்க்குறது, இல்லை மனம் உருகி ஒரு இடத்துக்கு நின்று அந்த தெய்வத்தை வழிபாடு செய்கிறது, இதெல்லாமே அதாவது மனம் ஒரு புள்ளியில் அடங்கி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அதுக்கு வலிமை கூட. ரொம்ப பெருசு பண்ணி வேலை செய்யும்போது அது வராது. இது எப்படி ஒரு புள்ளி வடிவாக அந்த இடத்துக்கு அமர்ந்திருக்குதோ, அதே போல் நாமளும் ஒரு புள்ளியாக மாறி அதனோட செல்லும் போது அது கூட ஐக்கியமாயிடுவோம். பிரபஞ்சத்திலிருந்து நீங்கள் கேட்டது எல்லாமே அங்கே கிடைக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். இன்றைக்கி காலகட்டங்களில் இதெல்லாம் கஷ்டம். 15 நிமிஷம் நாம் போய் ஒரு இடத்துக்கு நின்று சாமி கும்பிட்றது பெரிய சமாச்சாரமாக இருக்குது. அதுவும் மனதை ஒருநிலைப்படுத்தி. அப்போது ஒரு ஸ்தலங்களுக்கு போகும்போது, ஒரு அபிஷேகங்களை பார்க்கும்போது, ஒரு தெய்வ விக்கிரகத்தை நாம் வழிபாடு செய்யும்போது ஆத்மார்த்தமாக ஒரு 3/4 மணி நேரம் 45 நிமிஷமாவது அதுக்கிட்ட நீங்கள் ஐக்கியமாயிடணும். அப்போ தான் அந்த நாள் பூரா உங்களுக்கு முழு பலனை அந்த நீங்கள் கும்பிட்டதுக்கு உண்டான வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும். போனோமா வந்தோமா ஒரு ரவுண்ட் அடிச்சோமா திரும்பி போனோமா அப்படின்ட்டு இருக்கிறது பெரிய பலனை நம்மளுக்கு தரதில்லை. அந்த உள்ளே இருக்கிற வைப்ரேஷனை நம்ம வாங்குறக்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகி போயிடும். கிட்ட நெருங்கிறதுக்கு அவங்க கிட்ட வந்துடும், அங்கே இருக்கிற வைப்ரேஷன் கிட்ட வரும். நம்ம அது கூட மிங்கிள் ஆக முடியாது. ஏன்னா நம்மளுக்குள்ள அத்தனை பிரச்சனையை வச்சுருக்கோம். அப்படி எந்த ஒரு இதாக இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், இன்னைக்கு லெவலில், இன்னைக்கு காலகட்டங்களில், இந்த கலியுகத்தில் இருக்கக்கூடிய ப்ரெஷருக்கு ஒரு சரியான ஒரு அவதாரம், அந்த மகாசக்தி தானாக விரும்பி எடுத்துக்கிட்ட வடிவம் சொல்லுவாங்க. இந்த பாலாவை, பாலா திரிபுர சுந்தரி, வாழைத்தாயின்னு சொல்லுவாங்க, வாழைக்குமரி, சின்னஞ்சிறு குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இருக்கிற ப்ரெஷரை குறைக்கக்கூடிய ஒரே ஒரு அதிகாரம், ஒரே ஒரு அவதாரம் அந்த சக்தியுடைய, அந்த லலிதா பரமேஸ்வரியோட மனசிலிருந்து உதித்த இந்த மனம் சம்பந்தப்பட்ட தெய்வம்தான். இதுகிட்ட நிற்கும்போது உங்கள் மனதை ஆட்டோமேட்டிக்காக அது தன் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வந்துடும். எங்கே இருந்தாலும் சரி, எந்த கோயிலில் பாலா அம்மா இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு நீங்கள் நின்று வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கலாம். மன ரீதியான பாதிப்பு, ஓவர் டென்ஷன், தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க ஒன்றும் அங்கே நின்று வழிபாடு செஞ்சால் போதும். ஒரு 5 வாரமோ 9 வாரமோ போய் திரும்ப அந்த அம்மாக்கிட்ட ஒரு 1/4 மணி நேரம், முதல்ல ஒரு 10 நிமிஷம், அப்புறம் 1/4 மணி நேரம், அப்புறம் ஒரு 20 நிமிஷம், ஒரு 3/4 மணி நேரம், இப்படி அந்த டைம் ஜாஸ்தி பண்ணி அந்த அம்மா கூட மிங்கிள் ஆகிறதுக்கு பார்க்கணும். அப்படி ஆயிட்டோம்னா அந்த பிரபஞ்சத்தோடு நம்ம இணையறதுக்கு உண்டான வழி அந்த அம்மா தான். அதுக்குண்டான ஆற்றல் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கும். பிரபஞ்சத்தோட ஈஸியாக நம்ம இணைஞ்சிட முடியும். இணைஞ்சிட்டோன்னா நம்மளை யாருன்னு தெரிஞ்சிடும், நம்ம எதுக்கு வந்தோன்னு புரிஞ்சிடும், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கிறோன்னு தெரியும், பண்ணிகிட்ருக்கிறது எது நல்லது கெட்டதுன்னு தெரியும். அதெல்லாம் நம்மளை விட்டு விலகக்கூடியதாக இருக்கும். அப்படிங்கிறது இந்த வழிபாட்டோடைய நான் தெரிஞ்சுக்கிட்ட மிகப்பெரிய உண்மை. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் பாலா.